உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்படின்னா நீ திருந்தவே மாட்டல்ல? சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டல்ல? எல்லாத்திலும் நீங்க தடவுறது ரொம்ப முக்கியமா? ஒரு செகண்ட், இந்தா பாத்துக்கோ, இதான் அந்த செல்ஃபி. இப்ப திருப்தியா உனக்கு? இந்த செல்ஃபிக்காக தானே தூங்காம கொல்லாம என்ன துரத்துற, குளிக்க விடாம வேற பண்ற. செல்ஃபி இது சரியா? சேர்ந்து நின்னு இப்படி எடுப்பாங்க, அவ்வளவுதான். டேட்டுக்கெல்லாம் ஒண்ணும் போகல. உனக்கு வேணும்னா இந்த செல்ஃபி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ரூம்லயே மாட்டி வச்சிடலாம். உனக்கு வேணுமா? வேண்டாம். இப்போ திருப்தி ஆயிடுச்சா? நிம்மதியா இருக்கா? இப்ப நான் குளிக்க போட்டா? மோகனையா, நான் உங்க போனை திறந்து பார்க்க முயற்சி பண்ணதுக்கான காரணம் உங்க போன்ல நீங்களும் மிஸ் ரோசி எடுத்த போட்டோவை பார்க்கறதுக்காக தான். ஆனா தாமினி அக்கால என் மேல ரொம்ப சுவாரஸ்யமான பழிய போட்டுட்டாங்க. அது உங்களுக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். தாமினி அக்கா நினைக்கிறாங்க நான் உங்களோட போனை துளசி அக்கா அனுப்பின மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்கறதுக்காக தான் எடுத்தேன். இந்த விஷயத்தை என்கிட்ட மட்டும்தானே சொன்னீங்க. இப்ப நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் இதை காட்டினதே இல்லை. தாமினி அக்காவுக்கு துளசி அக்கா அனுப்பின மெசேஜ பத்திலாம் எப்படி தெரிஞ்சது? துளசி எனக்கு அனுப்பின மெசேஜை பத்தி நான் வெறும் ராதா கிட்ட மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்தை சொல்லல. உனக்கு எப்படி தெரிஞ்சது? மோகனையா, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் தான், துளசி அக்காவோட மரணத்துக்கும் தாமினி அக்காவுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன தாமினி, நீயே உன் தலையில மண்ணலி கொட்டிக்கிட்ட? உன்னோட பல வருஷ பிளானை நீயே கொளுத்திக்கிட்டியே. இப்ப என்ன பண்ண போற தாமினி? நீ பேசினதை இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கல, மொத்த உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லு. என்னால இத்தனை நாள் சொல்ல முடியாத விஷயத்த கூட நீ ராதா கிட்ட ஈஸியா சொல்லிட்ட. சொல்லு சொல்லு. ஆமா, நான் தான் துளசியை கொன்னேன். என்ன? நான் தான் துளசியை கொன்னுட்டேன். நான் தான் என் கையால் அவளோட உயிரை பறிச்சேன். துளசியை நான் தான் கொன்னுட்டேன். நான் தான்
நான் தான் கொன்னேன். நான் தான் துளசிய கொன்னுட்டு இத தானே நீ கேட்கணும்னு ஆசைப்படுற? போதும் போதும். இதோ நீ ஆசைப்பட்டதெல்லாம் சொல்லிட்ட, போதுமா? இப்படி ஒரு கேவலமான பழியை எப்படி உன்னால தூக்கி போட முடியும்? எல்லாருக்கும் தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும் துளசி தானவே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. அவன் நெருப்ப வச்சு பத்திக்கிட்டா, சூசைட் பண்ணிக்கிட்டா. நான் ஒண்ணு துளசிய கொல்லல. ஆனா நானும் ஏதோ ஒரு வகையில துளசியோட மரணத்துக்கு காரணமா இருக்கேன். ஏன்னா மோகன் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா நின்னா. தப்பான காரணத்துக்கு அவன் எப்பவுமே நிக்க மாட்டான். அதனால அந்த துளசி ஈகோவால தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. அவளுக்கு எந்த அளவுக்கு ஈகோ பெருசா இருந்ததுன்னா அவ புருஷன், அவ குழந்தை எதுவுமே அவ கண்ணுக்கு தெரியவே இல்ல. போதும், நிறுத்துங்க தாமினி அக்கா. துளசி அக்காவை பத்தி நீங்க எது பேசுறதா இருந்தாலும் மரியாதையா பேசுங்க. நீ வாய மூடு ராதா. இப்போ உண்மையை சொல்றேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே துளசிய பிடிக்காது. அவ அதிர்ஷ்டத்தை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பட்டேன். இன்னொரு உண்மையும் சொல்றேன்னா, துளசி இறந்துட்டான்னு கேள்விப்பட்டதும் எனக்கு அவ செத்துட்டாங்கிற வருத்தம் ஏற்படவே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைனலி மோகன் எனக்கு கிடைச்சிருவான்னு, நானும் மோகனும் சந்தோஷமா வாழலான்னு நினைச்சேன். ஆமா மோகன், என்னோட காதல் அடையணும்னு நான் எதிர்பார்த்தா அது குற்றம் இல்ல. அப்ப நான் தப்பு பண்ணிருக்கேன். தன்னோட காதலை காப்பாத்துறது தப்புன்னா நான் இந்த தப்பையும் பண்ணிருக்கேன். நான் வெறுத்தே போயிட்டேன் மோகன். இத்தனை வருஷமா நீ துளசிய நினைச்சு நினைச்சு வாழ்க்கையை வீணடிச்சுட்ட. 12 வருஷமா நானும் ஒரு தலை காதல் பண்ணி பண்ணி இப்படி இருக்கேன். உங்களுக்கெல்லாம் இன்னும் உண்மை தெரியணும்ல, அப்ப இன்னும் நல்லா கேட்டுக்கங்க. துளசி என்ன, எனக்கு இப்ப இந்த ராதா கூட செத்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.